இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிசைக்கிள் தான் மேக் பண்ண போறோம். அதாவது ஒன் வீல் பைக்குன்னு கூட சொல்லுவாங்க. இத தான் எப்படி ரெடி பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். ஆனா, அதுல என்ன ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இது கரெக்ட்டா ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியல. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோவா தான் பண்ண போறோம். இப்ப வாங்க அத எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருவோம். ஃபர்ஸ்ட் 1க்கு 2 ஸ்கொயர் பைப் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூட்டி வீல் வந்து நமக்கு தேவைப்படும். அத வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்கொயர் பைப்பை இந்த ஸ்கூட்டி வீலுக்கு மேல வச்சுட்டு நான் எந்த அளவுக்கு மார்க் பண்றேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்ப இத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம கட் பண்ண பீஸை பார்த்தீங்கன்னா, அதே ஸ்கொயர் பைப்புக்கு மேல வச்சுட்டு அதே அளவுக்கு இன்னொரு பீஸை வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4 இரும்பு பட்டை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதில் 2 இரும்பு பட்டையை பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்கொயர் பைப்பில் வச்சு வெல்டு பண்ணணும். இந்த 2 இரும்பு பட்டையை எந்த அளவுக்கு வச்சு வெல்டு பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த ஸ்கூட்டியோட ஆக்சில் போல்ட்டு உள்ள ஃப்ரீயாக போயிட்டு வரணும். அந்த அளவுக்கு வச்சு நம்ம வெல்டு பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்சில் போல்ட்டு போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இரும்பு பட்டையை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு இரும்பு பட்டையை வச்சு நான் வெல்டு பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதே மாதிரி இன்னொரு பீஸ் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நான் 3/4 அடியில் ஒரு ஸ்கொயர் பைப் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்கொயர் பைப்பு கூட வச்சு நம்ம நல்லா வெல்டு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூட்டி வீலோட பிரேக் ஹப்பை வந்து நம்ம கழட்டி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா, அதில் உள்ள 4 போல்ட்டை வந்து லூஸ் பண்ணி கழட்டி எடுத்துக்கலாம். இது எதுக்கு கழட்டுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு போக போக வந்து தெரியும். ஓகே, இப்போ இந்த ஹப்பை வந்து நம்ம கழட்டி எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, அந்த பெயிண்டெல்லாம் நம்ம லைட்டாக சுரண்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நான் பைக்கோட செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டை அந்த வீல் கப்புக்கு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள 4 ஹோல்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துப்போம். இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் வைக்கும்போது கரெக்டாக சென்டராக இருக்க மாதிரி வச்சு மார்க் பண்ணணும். இப்போ நம்ம மார்க் பண்ணதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் 2 ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ 10 mmல 2 போல்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அந்த 2 போல்ட்டை அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டுட்டு 2 போல்ட் போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டை பார்த்தீங்கன்னா, அந்த போல்ட்டுக்குள்ளே மாட்டிட்டு அதுக்கான நட்டை போட்டு நம்ம டைட் பண்ணிப்போம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மீதி உள்ள 2 ஹோல்ஸ் வந்து நம்ம போடணும். இதை நம்ம ஃபஸ்ட்டே வந்து போட்டிருக்கலாம். ஃபஸ்ட்டே 4 ஹோல்ஸ் வந்து போட்டோம்னா அந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போய் விழுந்துருந்துச்சுன்னா அந்த போல்ட்டை வந்து நம்ம போட முடியாது. அதனால தான் நம்ம 2 ஹோல்ஸ் வந்து போட்டுட்டு அதில் வந்து நட்டை மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஹோல்ஸ் வந்து போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம 4 ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஹோல்ஸ் வந்து தப்பாக போட்டேன். இப்போ கரெக்டாக வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ அந்த 4 ஹோல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 4 போல்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 நட்டை போட்டு டைட் பண்ணிக்கலாம். அதை எப்படி நான் டைட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீல் ஹப்பை அப்படியே நம்ம இந்த வீலில் வச்சு நம்ம மாட்டிக்க வேண்டியதான் பழையபடி. லாஸ்ட்டாக அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த போல்ட்டில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ அந்த பிரேக் ஹப்பை பார்த்தீங்கன்னா அந்த வீலில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஆக்சில் போல்ட்டே மாட்டிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா இந்த வீலை மாட்டிக்க வேண்டியதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நான் 1.5 அடியில் 2 ஸ்கொயர் பைப்பும் 1 அடியில் 2 ஸ்கொயர் பைப்பையும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வெல்டு பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இந்த பீஸை பார்த்தீங்கன்னா அந்த வீல் ஃப்ரேமுக்கு மேலே வச்சுட்டு நம்ம வெல்டு பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு சைக்கிளில் உள்ள அந்த பெடல் பேரிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கோட இன்னர் ஸ்ப்ராக்கெட்டை வச்சு வெல்டு பண்ணியிருக்கேன். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு மினி பைக் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அதில் யூஸ் பண்ணது தான் இது. இப்போ இந்த பார்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு நேராக வச்சு வெல்டு பண்ணணும். அது நம்ம வெல்டு பண்ணுறது எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம செயினை போட்டு கரெக்டாக அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டோட கனெக்ட் பண்ணும்போது கரெக்டாக நேராக இருக்கணும். அப்படி இல்லைனா வந்து செயின் கலட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நேராக இருக்கா என்னென்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வெல்டு பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சைக்கிளில் உள்ள இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டை நான் அதோட பெடல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து இந்த இடத்துக்கு நேராக வச்சு மாட்டிட்டு அதுக்கான லாக்கை போட்டு நம்ம லாக் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 36 வோல்ட் டிசி மோட்டார் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்ல வந்து ரன் ஆகும். இதுக்கு சேர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 2 இரும்பு பட்டையில் ஹோல்ஸ் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த இரும்பு பட்டையை நம்ம இந்த மோட்டர் கூட வச்சுட்டு அதுக்கான நட்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிப்போம்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் செயினை வந்து நமக்கு தேவையான லென்த்தில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த செயினை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த மோட்டர் கூட கனெக்ட் பண்ணணும். இப்போ அந்த செயினை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மோட்டரில் பார்த்தீங்கன்னா இரும்பு பட்டையை வந்து மாட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இரும்பு பட்டையை அந்த ஃப்ரேம் கூட வச்சு அப்படியே நம்ம வெல்ட் பண்ணிக்க வேண்டியதான். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த வீலுக்கான செயினை வந்து நம்ம மாட்ட போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான லென்த்தில் வந்து நான் செயினை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த செயினை வந்து நம்ம மாட்டிட்டு அதுக்கான லாக்கை போட்டு நம்ம லாக் பண்ணிப்போம். ஓகேங்க, இப்போ நம்ம செயினில் வந்து கரெக்டாக வந்து ஓடுதா கலடாமல் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பேட்டரியில் கனெக்ஷன் கொடுத்து பார்த்தேன், கரெக்டாக வந்து சுற்றுது, நமக்கு எந்த பிரச்சனையும் வந்து இல்லை. ஓகேங்க, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 அடியில் 1 ஸ்கொயர் பைப் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதோட ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லாட்டாக வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்கொயர் பைப்பை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு நேராக வச்சு நம்ம வெல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 1.5 அடி ஸ்கொயர் பைப்பை நான் எப்படி வளைச்சி கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த பீஸை நம்ம இதுக்கு நேராக வச்சுட்டு அந்த 2 ஸ்கொயர் பைப்பையும் சேர்த்தாப்பில் வச்சு வெல்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பைப்பில் இன்னொரு பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த இடத்துக்கு நேராக வச்சு நம்ம வெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்கொயர் பைப்பில் ஒரு பீஸ் ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இடத்துக்கு நேராக வச்சு அப்படியே நம்ம வெல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து வேற ஒன்றும் இல்லை, நம்ம யூனிசைக்கிளுக்கான சீட்டு தான் இது. ஓகேங்க, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹேண்டில் பாரை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த ஹேண்டில் பாரை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்கொயர் பைப்புக்கு மேலே வச்சு அப்படியே நம்ம வெல்ட் பண்ணிப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்கொயர் பைப்பை ஸ்லாட்டாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டுக்கான சப்போர்ட்டாக இது தான் வந்து இருக்க போகுது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு நேராக வச்சு நம்ம அப்படியே வெல்ட் பண்ணிப்போம். இதே மாதிரி இன்னொரு பீஸை நம்ம இந்த இடத்துக்கு நேராக வச்சு வெல்ட் பண்ணிப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்கொயர் பைப்பை எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ அந்த ஸ்கொயர் பைப்பை அந்த சீட்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம வெல்ட் பண்ணிப்போம். ஓகேங்க, நம்ம யூனிசைக்கிளுக்கான ஃப்ரேம் ஒர்க்கெல்லாம் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்ததாக வந்து நம்ம சீட்டு வந்து தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டு தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பிளைவுட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த பிளைவுட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமுக்கு நேராக வச்சுட்டு நம்ம அந்த சீட்டுக்கு ஏற்ற ஷேப்பை வந்து நம்ம மார்க் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம அந்த பிளைவுட்டில் மார்க் பண்ணதை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். ஓகே, இப்போ இந்த பிளைவுட்டில் பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயும் 2 ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான போல்ட்டை வந்து நம்ம மாட்டுறதுக்காக தான். ஓகே, இப்போ இந்த பிளைவுட்டை அந்த ஃப்ரேமுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹோல்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ள வந்து நம்ம மார்க் பண்ணிப்போம். இப்போ நம்ம ஃப்ரேமில் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பிளைவுட்டில் நான் சீட் கவர் கடையில் கொடுத்து நான் சீட் கவர்லாம் வந்து போட்டுக்கிட்டேன். இனி இந்த சீட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட கடைசியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரும்பு பட்டையில் நான் ஒரு பீஸ் வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம பிரேக் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீல் ஹப்பும் சேர்ந்து வந்து சுற்றும். ஸோ அதை சுத்த விடாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பீஸ் வந்து ரெடி பண்ணோம். இப்போ இந்த பீஸை இதுக்கு நேராக வச்சுட்டு நம்ம அந்த ஃப்ரேம் கூட சேர்த்து வச்சு வெல்ட் பண்ணிப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பேட்டரி பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து அந்த ஃப்ரேமுக்கு உள்ளே வச்சு நம்ம வெல்ட் பண்ணிப்போம். ஓகே, இதை வெல்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு இதை வந்து சின்னதாக ஒரு டெஸ்ட்டை வந்து பண்ணி பார்த்துருவோம். A few moments later. ஓகேங்க, இப்போ நம்மளோட ஒன் வீல் பைக்கை வந்து ஓரளவு வந்து ரெடி பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒயரிங் கனெக்ஷன்லாம் வந்து கொடுத்தாச்சு. இப்போ இதை எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா இது வந்து நம்மளால் ஓட்ட முடியுதா, நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பேலன்ஸ் பண்ண முடிஞ்சால் தான் அடுத்த ஒர்க்கு வந்து நம்ம போகலாம். அப்படி சப்போஸ் பேலன்ஸ் பண்ண முடியலை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் தான் பண்ணணும். சரி பார்ப்போம். இப்போ வந்து இதில் ஏறி உட்காந்துக்கிட்டு லைட்டாக நம்ம ஆக்சிலேட்டரை கொடுத்தா போதும், வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். லைட்டாக மூவ் ஆகுது, பார்ப்போம். ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. கொஞ்சம் ரொம்ப மூவ் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்க அப்படியே பின்னாடி போய் விழுந்துருவோம். ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்கணும். ஓகே, மெதுமெதாக தள்ளுவோம். ஐயோ, பின்னாடி தாங்க கொண்ட தள்ளுது. ஃபஸ்ட்டு காலை வச்சு பேலன்ஸ் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம். வளைக்கிறதுலாம் நின்னே வளைச்சிடலாம் போல்.
கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நான் லைட்டை வளைச்சிட்டு வந்துடுறேன். இந்த சைடு நேராக ஓட்டி பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே, டார்க் பயங்கரமாக இருக்குங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி ரொம்ப ஓட்ட தள்ளுது. சுத்தமாக வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. எதுக்கும் நம்ம ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்டெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு ஓடுது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். இப்போ நம்மளோட ஒன்வீல் பைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை வச்சு நல்லா தான் இழுக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா வண்டி மூவ்மெண்ட் ஆகும்போது இது அப்படியே பின்னாடி அப்படியே வருது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே பின்னாடி சாயிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து பின்னாடி இப்படியே சாயாத அளவுக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராலி வீல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது இப்படி நிமிரும் போது பார்த்திங்கன்னா இது அழகாக வந்து அப்படியே தரையில் வந்து டச் ஆகி நமக்கு வந்து இன்னும் வந்து பின்னாடி தள்ளாமல் இருக்கும். ஒரு சப்போர்ட்டுக்காக வந்து இதை வச்சு யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது எப்படி ஓடுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் 2 அடியில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் பைப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஸ்கொயர் பைப்பை இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ அந்த ட்ராலி வீலை இதுக்கு மேலே வச்சுப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் சீட் போல்ட்டை போட்டு அந்த ட்ராலி வீலை அந்த ஸ்கொயர் பைப்பு கூட வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ இந்த ஸ்கொயர் பைப்பில் இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 லேயர் வந்து நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுப்போம். ஓகே, இப்போ இந்த ஸ்கொயர் பைப்பை நம்ம அப்படியே பிடிச்சி இழுத்தோம்னா அழகாக பெண்ட் ஆகும். இப்போ அப்படியே வச்சு நம்ம வெல்ட் பண்ணிப்போம். ஓகேங்க, இப்போ இந்த ட்ரால் வீல் செட்டப்பை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம இந்த யூனிசைக்கிளுக்கு பேக் சைடில் வச்சு நம்ம வெல்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை கரெக்டான ஒரு பொசிஷனில் வச்சு நம்ம வெல்ட் பண்ணிப்போம். அவ்வளோதான், நம்ம யூனிசைக்கிளுக்கான எல்லா ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம பெயிண்ட்லாம் அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு ஓடுது அப்படிங்கிறத ஃபைனலாக வந்து பார்த்துடலாம். இதுவும் ஒரு சின்ன முயற்சி தான். இந்த அட்டெம்ப்ட் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நம்ம வேறு செட்டப் தான் எதாவது ரெடி பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம யூனிசைக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 24 வோல்ட் டிசி மோட்டாருக்கான மோட்டார் கண்ட்ரோலர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அந்த ஃப்ரேமில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு நம்ம ஃபைனலாக அவுட்புட் வந்து பார்த்துடலாம். ஓகேங்க, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட யூனிசைக்கிள் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஆனால் இது ஓடுதா ஓடலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரில. கரெக்டாக பேலன்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்பிக்கை இல்லை. இப்போ தான் வந்து நம்ம ஓட்ட போகிறோம். ஓகே, ஆக்சிலேட்டரை கொடுத்தா லைட்டாக வந்து மூவ் ஆகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ஓடலை அப்படின்னா கோச்சிக்காதீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லைட்டாக ஓட்டி பார்ப்போம். நல்லா தான் போகுது, கொஞ்சம் ஆனால் பேலன்ஸ் பண்ண முடியல. ஸ்கிட்டெல்லாம் அடிக்குதுங்கண்ணா. இந்த இடத்துலேருந்து அப்படி சுற்றலாம் போல். கொஞ்சம் பழகிக்குவோம். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன்னா அதான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. அதாவது பின்னாடி வீல் வச்சதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஓட்டுறோம். ஸோ அதனால் லைட்டாக கொஞ்சம் ட்ரைனிங் ஆகிக்கணும். ஆமாம், கொஞ்சம் வந்து ஸ்பீடு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குங்க. அதனால தான் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மோட்ரு வச்சதுக்கு பொதுவாக நம்ம வந்து ஹப் மோட்டார் வந்து வச்சுருக்கலாம் போல். அது கொஞ்சம் நல்லா பேலன்ஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அது கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக இருக்கும். இது நம்ம கியர்லாம் போட்டு டார்க்குக்காக போட்டோன்னா வந்து ஸ்பீடும் வந்து கிடைக்கல. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியல. பார்ப்போம், இருந்தாலும் லைட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் வளைக்கிறது வந்து நின்ன இடத்துலேருந்து வளைக்கிற மாதிரி இருக்குங்க. நல்லாயிருக்கு, அது மட்டும் நல்லாயிருக்கு வளைக்கிறது. என்ன ஒன்று பேலன்ஸ் தான் பண்ண முடியல. அது அவ்வளோதான்.
ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ மட்டும்தான். ஏன்னா இது மாதிரி ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து செஞ்சு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்மளும் செஞ்சு அதை ஓட்ட முடியாதுன்னு தான் பார்க்குறோம். ஆனால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது ஓப்பனாக சொல்ல போனால். அவ்வளோ வந்து பேலன்ஸ் கிடைக்கல. நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா உட்கார்ந்த ஓட்டையில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நின்று ஓட்டி பார்ப்போம். பின்னாடி நின்று பார்ப்போமா? கீழே விழுந்து மூக்கு முகரெல்லாம் உடைய போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஸ்பீடு தாங்க சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் என்னமோ தெரில, பேலன்ஸே பண்ண முடியல. இது வந்து சரிப்பட்டு வராது போல். நம்ம வந்து ஹப் மோட்டர் தான் இதுக்கு மாற்றணும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபெயிலியர் வீடியோ தான். இது ஃபெயிலியர் வீடியோன்னு சொல்ல முடியாது, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நம்ம ஒரு ஹப் மோட்டார் இதுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் இதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓட்டி பார்க்கலாம். அப்போவாச்சும் இது வந்து ஸ்டேபிளாக போகுதா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இதில் வந்து மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு மட்டும்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போனால் தான் வந்து நம்ம பேலன்ஸே பண்ண முடியும். அதாவது நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த ஒரு வீலை வச்சு நம்ம டயர் வண்டி முன்னாடி ஓட்டியிருப்போம் பார்த்தீங்களா? அதாவது மெதுவாக தள்ளிட்டு போனால் கீழே விழுந்தோம், அதே கொஞ்சம் வேகமாக தள்ளிட்டு போனோம்னா நல்லா வந்து ஸ்டேபிளாக போகும். அந்த மெத்தடு தான் இது. நம்ம வந்து இதுக்கு ஸ்பீடை மட்டும்தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். நம்மக்கிட்ட இப்போ அதுக்கே பார்த்திங்கன்னா அந்த மோட்டர்லாம் வந்து இல்லை. இப்போ நம்ம வாங்கியும் போட்டிருக்கலாம், பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓரளவு வந்து சக்ஸஸ் மாதிரி இருந்தால் அது வந்து வாங்கி போடலாம்னு தான் ஒரு பிளானு. ஸோ அதனால தான் இது பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு ஓரளவு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸ்லோவாக போகிறனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாயுது. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த டயர் கான்செப்ட் தான் இது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த டைம் என்ன ஹப் மோட்டார் வாங்கி போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து பார்ட் 2 வந்து போடுவோம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை.